இன்றைக்கி காலையில் 2 வயலுக்கு தண்ணி எடுத்து வச்சுட்டு இருக்கிற காய்கறிகள்லாம் பறிச்சிடலாம் அப்படின்னு கூடையோடு வந்தாச்சு. இன்றைக்கி அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாவக்காய் தான். செடி பாருங்கள், நாளுக்கு நாள் அப்படியே சூப்பராக வளர்ந்துக்கிட்டு போகுதுங்க. பார்க்க பச்சை பசேன்னு தெரியுது. ஃபஸ்ட்லாம் பாவக்காய் பறிக்கும் போது ஒரே இடத்துல 5 கிலோ 10 கிலோ வரைக்கும் பறிச்சிருப்போங்க. பறித்து சிப்ஸ்லாம் போட்டு வச்சுருப்போம். ஆனால் இப்போல்லாம் பாருங்கள், அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணி இருக்கனால 1 கிலோ 2 கிலோன்னு வீட்டுக்கு அளவாக கிடைக்குது. இன்றைக்குமே பாருங்கள், அப்படியே காய் சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் நல்லா பழுத்துருச்சு, விதைக்கு எடுத்து வச்சிடலாங்க. இந்த வாரம் தாங்க வாங்கி வச்ச பாக்குக்கண்ணு எல்லாமே மரம் இல்லாத இடத்துல உடஞ்ச இடத்துலலாம் மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கோம். இது பாருங்களேன், குழி தோண்டி வச்சது அந்த பக்கம் என்ன நினப்பில் வச்சுட்டு போனாங்கன்னே தெரியலங்க. சம்மந்தமே இல்லாமல் மரம் இருக்கிற இடத்துல நடுவில் வச்சுட்டு போயிருக்காங்க. திரும்பி நம்ம தாங்க மாற்றி வைக்கணும். நிறையா மரம் இல்லாமல் இருக்குது, அங்கே எல்லாமே மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் இந்த வயலையும் பார்த்தீங்கன்னா 2 பாவச்செடி இருக்குங்க. அதுலேயும் காய் இருக்கான்னு பார்த்துட்டு போகலாம். இது இப்போ தாங்க அப்படியே பூ வச்சு பிஞ்சு வைக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. 1-2 காய் இருக்குங்க. பாவக்காய் பறிச்ச கையோடு திரும்பி பார்த்தா அப்படியே அந்த பக்கம் பாருங்கள், வெண்டை விதை பளிச்சுன்னு தெரியுதுங்க. ஒரு காய் கூட பறிக்கல, விதைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. இது 2மே தானாக முளைச்ச செடி தான். எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். நல்லா பெரிய காயாக வருங்க. சிகப்பு வெண்டை தான். நிறைய விதைகள் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த டைம் யூஸ் ஆகும். இன்னும் 2-3 காய் இருக்குங்க. இந்த செடியிலையுமே நிறைய காய் இருக்குது. இதில் வேலிக்கு இந்த பக்கம் இருக்குது அப்படிங்கிறனால விதைகள் விழுந்து தானாகவே முளைச்சதாங்க. அப்படியே முத்து முத்தாக தெரியுது பாருங்கள். விதைகள் எடுத்து சேவ் பண்ணி வச்சிடலாங்க. அடுத்து நம்ம கீரை தோட்டத்தை பாருங்கள். எங்கடா கீரைன்னு தேடுற அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கு. இப்போ இதாங்க நிலவரம். இந்த வருஷம் நம்ம ஊருக்கு மழையே இல்லைங்க. ஏதோ 1-2 மழை வந்திருந்தா கூட கொஞ்சம் பச்சை பசேன்னு வளர்ந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ வீட்டு யூஸ்க்கு அங்கங்கே கீரை முளைச்சிருக்குங்க. அது சிறுகீரையெல்லாம் சுத்தமாக வரல. செங்கீரை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்க, இந்த வெயிலையும் தாண்டி வளருது. இது வந்து முலாம்பழ செடிங்க. அப்படியே குட்டி குட்டியாக பிஞ்சு வச்சுருக்கு. தானாக வளர்ந்த செடி தான். அப்படியே நிறைய செடியும் முளைச்சிருக்குங்க. இதெல்லாம் எடுத்து அப்படியே தோப்பில் வைக்கலான்னு விட்டு வச்சுருக்கேன். இங்கெல்லாம் பாருங்கள், குட்டி குட்டியாக நிறைய முளைச்சிருக்குங்க. தர்பூசணியும் முலாம்பழமும் கலந்து முளைச்சிருக்கு. இங்கே மேலே பாருங்கள், ஒரு புறா அழகாக கூடு கட்டி உட்காந்துருக்குங்க. முட்டையுமே வச்சுருக்கு. நம்ம சத்தம் போட்டால் ஓடிடும், அது அப்படியே இருக்கட்டுங்க. இந்த செடி வச்ச இடமெல்லாம் விதையை மட்டும்தாங்க கொடுக்குது, காய் பறித்த மாதிரி இல்லை. இது என்ன விதைன்னு கரெக்டாக கெஸ் பண்ணுங்கள். ட்ரெயின் கீரையும் பாருங்களேன், கலரே வித்தியாசமாக இருக்குது. டமட்டா வரங்க, விதைக்கு விட்டு வச்சுருந்தேன். அது இல்லாமல் காயுமே இருக்குங்க. கடைசியாக காய்க்கு வந்திருக்கு. இந்த ஒரு செடிக்காக தாங்க வேலையவே சுத்தம் பண்ணாமல் அப்படியே வெயிட்டிங்கில் இருக்குது. ஆரம்பத்துலலாம் தமட்டையவரையை பார்க்கும்போது இந்த காயெல்லாம் யாரா சாப்பிடுவா அப்படின்னு தோணுங்க. ஆனால் இப்போல்லாம் ஃபேவரட் லிஸ்ட்டில் இது ஒன்று தாங்க. சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த செடி பாருங்கள், அக்ரி எக்ஸ்போவில் 4 வருஷத்துக்கு முன்னாடி கிழங்கு வாங்கி போட்டோம். அது இன்னும் அதே பொசிஷனில் அப்படியே இருக்குங்க. கட் பண்ணி விட்டாலும் அந்த கிழங்குலேருந்து முளைச்சி வந்துடுது. என்ன செடி அப்படிங்கிறத கரெக்டாக கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி மிளகாவும் நிறைய பழுத்துருக்குங்க. நம்ம லாஸ்ட் டைம் நாற்று எடுத்து வச்சோம் இல்லையா, அதெல்லாம் சூப்பராக தளைஞ்சு வந்து மிளகா பழுக்கவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னுமே மழை வந்துருந்தால் நல்லா வளர்ந்து வந்திருக்குங்க. இந்த சைடு கொஞ்சம் தண்ணி சரியாக விட முடியலங்க. அதுக்கே பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்குன்னு. இந்த பப்பாளி மரம் பாருங்கள், குட்டி செடியாக தாங்க இருந்தது. அதுவும் தானாக தான் முளைச்சிது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா வளர்ந்து வந்து காய்க்கே வந்துருச்சுங்க. தானா முளைச்ச நாற்று தாங்க அங்கங்கே எடுத்து வச்சோம். எவ்வளோ மிளகா இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக வந்திருக்குங்க. காம்பவுண்ட்லேருந்து அந்த பக்கம் பார்த்தா ஃபுல்லாக பீக்கங்காய் செடி தாங்க. நம்ம லாஸ்ட் டைம் சுத்தம் பண்ணி போட்டிருந்தோம் இல்லையா, அதில் 1-2 விதைகள் இருந்திருக்க மாட்டிருக்கு. எப்படி முளைச்சிருக்குன்னு பாருங்கள். அதுவுமே பூக்கு வந்துருச்சுங்க. நம்ம புது தோட்டத்துலேயும் ஒரு 4-5 பீக்கங்காய் காய்ச்சிருக்குங்க. அதையும் பறிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தோட்டம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உழவு ஓட்டாமல் பார் நல்லாயிருக்கு அப்படிங்கிறனால அப்படியே நாற்று வைக்கலாம் அப்படின்னு தாங்க இருந்தோம். ஆனால் இப்போ பிளான் கொஞ்சம் மாறிடுச்சு. புல்லுமே நிறைய வர ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நல்லா உழவு ஓட்டிட்டு நடவை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு. அது இல்லாமல் இன்னொரு குட் நியூஸும் இருக்குங்க. தோட்டம் ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற பிளானும் இருக்குது. எனக்கும் கொஞ்சம் ஆர்வமாக தாங்க இருக்குது, எக்ஸ்டெண்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலான்னு. இன்றைக்கி கொத்து பீக்கனும் இருக்குங்க.
இந்த செடி வந்து லாஸ்ட்டாக விதை போட்டிருந்தாங்க, இந்த இடத்துல முளைக்காமல் இருக்குது அப்படின்னு. அதனால் இன்ன வரைக்கும் காய் இருக்குது. மீதி எல்லாமே பாருங்களேன், காயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு கொடியே. கொத்து பீக்கனில் இன்றைக்கி விதையுமே இருக்குங்க, நல்லா காஞ்சிருக்கு. நாட்டு பாவக்காய் தான். பாவக்காய்னா இப்படி தான்ப்பா இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. சூப்பரான பாவக்காங்க. அப்படியே விதைக்கு எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, அப்படியே அடுத்து களத்தில் இறங்க வேண்டியதான். நம்ம தோட்டம் ஃபுல்லாக இப்போ இப்படி தான் இருக்குது. சீக்கிரமாகவே சுத்தம் பண்ணிவிட்டு அடுத்த நடவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். வழியில் மிதில் பாகலோட விதைகளும் இருக்குங்க, அதையும் எடுத்தாச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரும் முட்டைக்கோசும் ஓரளவுக்கு நல்லா வந்துக்கிட்டு இருக்குங்க. சரி, மீன் மிளகு கொஞ்சம் இருந்தது, அதையும் அடிச்சு விட்டலாம் அப்படின்ட்டு ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். எப்படியும் ஒரு 10-15 செடி நல்லா வந்திருக்குங்க. எங்கடா காலிஃப்ளவரே இல்லாமல் போயிடும் அப்படின்னு நினச்சேன். இந்த கிளைமேட்க்கு அப்படியே கொஞ்சம் மேனேஜ் பண்ணி வந்துட்டுருக்குங்க. காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ்க்கெலாம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மரத்துக்கடியில் உட்காந்தாச்சுங்க. இந்த விதைகள்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு. எப்போவுமே இந்த விதைகள்லாம் சேகரிக்கிறோம் அப்படின்னா அதை உடச்சி பார்க்கும்போது ரொம்பவே ஆர்வமாக இருக்குங்க, எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு. இன்றைக்கி நம்ம கூடயே பாருங்கள், ஏதோ வித்தியாசமான கலரில் பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. இந்த விதைகள்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி அதை விட ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது பாருங்கள். நம்ம லாஸ்ட் டைம் மிளகு அறுவடை பண்ணோம் இல்லையா, அது நல்லா காஞ்சிருச்சுங்க. நல்லா காயும், நம்ம தொட்டோம் அப்படின்னாவே அப்படியே அது உதிர்ந்து வந்துடுங்க. அது எடுக்கவே ஆசையாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷான நம்ம தோட்டத்து மிளகுங்க, பார்க்கும்போதே கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. மிளகுலாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே இந்த விதைகளும் தனியாக எடுத்து வச்சிடலாங்க. ஏன்னா நிறைய பேர் விதைகள் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் 2 கேள்வி கேட்டிருப்பேன். 2 இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக கெஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த 2 ஆன்சரையுமே கரெக்டாக பண்ணிவிட்டு அந்த ஆன்சரோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்களோட ஃபுல் அட்ரஸ் எனக்கு மெயில் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் அனுப்புகிற 50 பேருக்கு மட்டும்தாங்க விதைகள் அனுப்ப முடியும். நான் வீடியோஸ்க்கு எடுக்கிறேன் அப்படிங்கிறனால எனக்கு இருக்கிறது போக மீதி தாங்க ஷேர் பண்ண முடியும். வின்னர்ஸ்க்கு அப்படின்னு செலக்ட் பண்ணி அனுப்பணும் அப்படின்னா 2-3 பேருக்கு தான் அனுப்ப முடியுது. இந்த மாதிரி சென்ட் பண்ணோம் அப்படின்னா தேவைப்படுறவங்க விதைகள் வாங்கிக்கலாம். விதைகள் கொஞ்சம் அளவாக தான் இருக்குது அப்படிங்கிறனால என்னால் முடிஞ்ச அளவுக்குங்க ஒரு 50 to 60 பேர் வரைக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுறேன். அது ஃபஸ்ட்டு யார் மெயில் பண்ணுறீங்களோ ஃபஸ்ட்டு 50 மெம்பர்ஸ்க்கு நான் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து அனுப்பிடுறேங்க. ஸோ நீங்களும் சுச்சுவேஷனை புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மற்ற டைமை கம்பேர் பண்ணும்போது நீங்களாம் நிறைய பேர் கேட்குறனாலேயே என்னவோங்க இந்த டைம் கொஞ்சம் அதிகமாகவே விதைகளை எடுத்து வச்சுருக்கேங்க. சொரக்காய், பீக்கங்காய், பூசணிக்காய்னு இந்த பேட்ச் கொடுக்க முடியல அப்படின்னா கூட அடுத்த பேட்ச்சில் வந்து நான் திரும்பி அப்டேட் கொடுக்குறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு 50 மெம்பர்ஸ் அலர்ட்டாக இருங்க. கொத்து பீக்கன் பாருங்கள், விதைகளுமே கொத்து கொத்தாக தாங்க இருக்குது. மிதில் பாகல் இதெல்லாம் பாருங்களேன், அப்படியே கட் பண்ணவே சூப்பராக இருக்குங்க. இது அப்படியே விதைகளே மேலே இருக்குங்க. இன்றைக்கி அப்படியே சூப்பராக பார்த்திங்கன்னா எல்லா விதைகளும் எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ ரெகுலராக பார்த்திங்கன்னா ஒரு செடியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் விதைகள் கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது. அதில் எடுத்து சேஃபாக நம்மளுடைய சீட் பேங்க்கில் வச்சிடலாங்க. நம்ம இந்த வேலையில் முடிக்கிறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா தண்ணியும் பாஞ்சிருச்சுங்க. மடையை மாற்றி வச்சுட்டு பீக்கங்காய் கொஞ்சம் இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாம். இங்கே பீக்கங்கொடியுமே பாருங்கள் நல்லா பழுப்பு நிறமாக மாற ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. முடிவுக்கு வர ஸ்டேஜ் வந்துருச்சு. நிறைய விதைகள் விட்டு வச்சுருக்கேங்க. காலையில் 2 பீக்கங்காய் கட் பண்ணோம் இல்லையா, அது 2மே இங்கேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணதான். இன்றைக்குமே காய் கொஞ்சம் இருக்குங்க, பறிச்சுக்கலாம். இன்றைக்கும் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக காய் பறிச்சாச்சுங்க. அந்த டைம் மாற மாற பாருங்கள் காயோட ஷேப்புமே கொஞ்சம் மாறுங்க. ஃபஸ்ட்லாம் கொஞ்சம் நீளமாக இருந்தது, இப்போ அப்படியே கொஞ்சம் குட்டரகம் மாதிரி மாற ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி அப்படியே கூட நிறைய பீக்கங்காய் பறிச்சாச்சுங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் நம்ம தோப்புலையுமே பார்த்திங்கன்னா நிறைய காய் இருக்குது. கூடையில் இன்னும் கொஞ்சம் இடம் பேலன்ஸ் இருக்குது, அதை போய் ஃபில் பண்ணிட்டு வந்துடலாங்க.
இன்றைக்கி எங்கேயும் பார்த்தீங்கன்னா சொரக்காய் பீக்கங்காய் பூசணிக்கான்னு நிறைய காய் அறுவடைக்கு இருக்குங்க. அதையும் பறிச்சுக்கலாம். ஒரு சிலருக்கு கூட தோணலாம், என்னடா ரெகுலராக சொரக்காய் பீக்கங்காய் பூசணிக்கான்ட்டு பாட்டு பாடிட்டே இருக்காங்க அப்படின்னு. நிஜமாக எனக்குலாம் அப்படி ஒரு ஃபீல் வந்ததே இல்லைங்க. நம்ம டெய்லியும் பறிக்க பறிக்க பார்த்திங்கன்னா ஒரு புது புது அனுபவம் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ரெகுலராக பார்க்கும்போது போர் அடிக்கிற மாதிரி இருக்குமா, இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குமா அப்படின்னு. இதெல்லாம் பாருங்கள், அப்படியே சூப்பரான சொரக்காங்க. இது நாட்டு வெண்டையிலேயே பச்சை வெண்டைங்க. லாஸ்ட் டைம் விதைகள் விழுந்து தானாகவே முளைச்ச செடி தான். ஒரே ஒரு காய் மட்டும் இருந்துச்சுங்க. அப்படியே விதைக்கு இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு முலாம்பழம் இருக்குங்க. அது 2 காய் வச்சுருக்கு. இந்த காய் பாருங்கள், லாஸ்ட் டைம் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். விதைகள் காயத்துக்கு முன்னாடியே கட் பண்ணிட்டோம் அப்படின்னு அப்படியே கீழே போட்டிருந்தேங்க. இப்போ நல்லா காஞ்சிருக்கு. இங்கே பாருங்களேன், சொரக்காவும் பீக்கங்காவும் அப்படியே பக்கத்து பக்கத்தில் இருக்குது. குட்டி பிஞ்சுங்க, பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மயில் வேலையை ஸ்டார்ட் பண்ணிருச்சுங்க. கொத்தியிருக்கு. அன்றைக்கி மட்டும் ஒரு 6 மயில் இருக்குங்க. ஃபுல்லாக கொத்திட்டு இருந்தது. பரவாயில்லைங்க, ஒரு சொரக்காய் மட்டும்தான் கொத்தியிருக்கு. மீதியெல்லாம் நல்லா தான் இருக்குது. முள்ளிங்க அப்படியே தொட்டதும் மேலே வந்துருச்சுங்க. மயில் பார்த்தீங்களா, ஏதோ பஸ் ஹார்ன் அடிக்கிற மாதிரி சவுண்டு கொடுக்குது. நம்ம பேசுகிறதுக்கு வந்து எதிரொலி கொடுக்குதுன்னு நினைக்கிறேங்க. நான் தான் கொத்துனேன் அப்படின்னு. என்னமோ இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக சவுண்டு கொடுக்குதுங்க. இங்கே பாருங்கள், இங்கே தான் நடந்து போகணும். இந்த சொரக்காய் இருந்ததே தெரிலங்க. நல்லா பிஞ்சாக இருக்குது. பரவாயில்லைங்க, முட்டைக்கோஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் டைம் அறுவடை பண்ணிடலாங்க. மயில் வந்தாலும் கொத்தலை. இன்றைக்கி இங்கேயும் பாருங்களேன் எவ்வளோ காய் பறிச்சிருக்கோம் அப்படின்னு. இன்றைக்கி ஃபுல்லாக வெளியில் கொடுக்குறதாங்க. நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அப்படியே பறித்து கொடுத்துடலாம் அப்படின்னு. இன்றைக்கி நம்ம சமையலுக்கு பார்த்திங்கன்னா பலாப்பழம் இருக்குங்க. அதில் ஒரு சூப்பரான டிஷ் வந்து பண்ணலாம் அப்படின்னு. அது இல்லாமல் காளானும் வாங்கி வச்சுருக்கேன். ஒரு சூப்பராக விருந்து ரெடி பண்ணிடலாங்க. காயெலாம் பறிச்சிட்டு போய் புளிச்சக்கீரையும் கொஞ்சம் இருக்குங்க, அதையும் பறிச்சுக்கலாம். புளிச்சக்கீரை பரவாயில்லைங்க. ஸ்டார்டிங்கில் அப்படியே பழுப்பு நிறமாக இருந்தாலுமே நாளுக்கு நாள் நல்லா டெவலப் ஆகிட்டு வருது. நிறைய கிளைகளும் வருதுங்க உடைக்க. அப்படியே புளிச்சக்கீரையும் கத்திரிக்காயும் இருந்துச்சுங்க. ஏன்னா புளிச்சக்கீரை இருந்தாவே கத்திரிக்காய் எப்பவும் கூட இருக்குங்க. சேனக்கிழங்கும் அப்படியே தாள் மடியாக ஸ்டார்ட் ஆகுதுங்க. சீக்கிரமாக அறுவடை பண்ணிடலான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மெயினாக பூசணிக்காய் ஒன்று இருக்குங்க அந்த சைடு, அதையும் பறிச்சிட்டு வந்துடலாம். இந்த பக்கம் பாருங்கள், பூசணிக்காய் பறிக்கலாம் தாங்க வந்தேன். ஆனால் இங்கே நிறைய பீக்கங்காய் இருந்துச்சு, பார்க்காமே விட்டாச்சுங்க. குட்டி குட்டி பிஞ்சு நிறையா இருக்குது. இதெல்லாம் காய் பாருங்களேன், நல்லாவே குட்டையாக மாறிடுச்சு. காய் கடைசிக்கு வர வர பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்துடுங்க. இன்றைக்கி என்னமோ தேட வந்துக்கிட்டே இருக்குங்க. போது பீக்கங்காய்க்கு ஒரு 2 காடு போட்டு அடுத்து பூசணிக்காய் பக்கம் போயிடலாம். இங்கே பாருங்கள், ஒரு பூசணிக்காய் அப்படியே தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருக்குங்க. ஆனால் இது பறிக்க இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குங்க. லைட்டாக பச்சை இருக்குது. இந்த சைட் பாருங்களேன், நல்லா காஞ்சி இன்னொன்று இருக்குங்க. இதை கட் பண்ணிக்கலாம். அளவான காய்ங்க, பார்க்க நல்லா இருக்குது. பூசணிக்காய் அங்கங்கே பிஞ்சு வைக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அப்படியே லென்ஸை வச்சு தேடி வச்சிடணும். அப்போ தான் எப்போ வந்தாலும் கரெக்டாக இடத்த கண்டுபிடிக்க முடியும். இங்கே பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க பார்க்கவே. சொரக்காவும் பூசணிக்காவும் அப்படியே கரெக்டான ஸ்டேஜில் பக்கத்தில் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான காயை பக்கத்தில் பார்க்கும்போது நல்லா இருக்குங்க. அது பிஞ்சாக பார்க்கும்போது அப்படியே சொரக்காய் குட்டி குட்டி பிஞ்சு நிறையா இருக்குங்க. இந்த பக்கம் பாருங்கள், புடலங்காவும் அப்படியே குட்டி குட்டி பிஞ்சாக வைக்க ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. விட்டு தாங்க காய் பிடிக்குது, கண்டினியூஸாக இல்லை. அன்றைக்கி ஒரு 4 காய் பறித்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் அப்படியே பிஞ்சு வைக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி அப்படியே அங்கே சுற்றி இங்கே சுற்றிங்க. ஒரு வழியாக கூடயே பத்தாத அளவுக்கு எல்லா காயும் அறுவடை பண்ணியாச்சு. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹார்வெஸ்டிங்க. இதெல்லாம் அப்படியே வெளியில் கொடுத்துட்டு இன்றைக்கி போய் அப்படியே நம்ம சமையலை ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
காய்கறியெல்லாம் பறித்து கொடுத்துட்டு அப்படியே பழுத்த பலாப்பழத்தோட ஃபார்ம் டு கிச்சனுக்கு வந்தாச்சுங்க. இந்த பலாப்பழ ரெசிபி வந்து ரொம்ப நாளாக செய்யணும்னு லிஸ்ட்டில் இருந்துக்கிட்டே இருந்தது. இன்றைக்கி சூப்பராக பண்ணிடலாங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் ரொம்ப ஹெல்திங்க. பலாப்பழம், கருப்பட்டி, அரிசி மாவு, தேங்காய், நான் நெய் இல்லைங்க வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், மோர்லேருந்து ஏலக்காய், உப்புங்க. டக்குன்னு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு விதைகளை தனியாக எடுத்துகிட்டு பலாப்பழத்தை மட்டும் எடுத்துக்கலாங்க. நல்லா பழுத்துருக்கு. இவ்வளோ பழமாக பலாப்பழம் இருந்தால் செய்கிற வரைக்கும் பொறுமை இருக்குமான்னு தெரியலங்க. உரிக்கவே பாதி உள்ளே போயிட்டுருக்கு. அவ்வளோதாங்க, சூப்பராக இந்த மாதிரி தோல் நீக்கி எடுத்துக்கலாம். நான் ஒரு 15 பீஸ் கிட்ட எடுத்துக்கிட்டேங்க. விதையெல்லாம் நீக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பலாப்பழத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம லைட்டாக ஏலக்காய் தூள் சேர்த்தும் அரைச்சிக்கலாம். அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள். வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சுங்க. மாம்பழமாக பலாப்பழமான்னு டவுட்டாக இருக்குங்க அரைச்சதுக்கப்புறம். இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி தாங்க, டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். பலாப்பழத்தோட அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1.5 கப் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா அப்படியே சாஃப்டாக இருக்குங்க மிக்ஸ் பண்ணும்போதே. கரண்டியில் மிக்ஸ் பண்ணுறத விட கையில் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக வருதுங்க. நல்லா இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேன்லங்க நெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து வெண்ணெய் போடுறேங்க, அதுவாக நெய்யாக மாறிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. சுருங்கின தேங்காய் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம பூர்ணம் ரெடி பண்ணுவோம் இல்லையா, சேம் அதே மெத்தட் தாங்க. கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் கருப்பட்டி ஆட் பண்ணுறேன். கருப்பட்டி நல்லா இடித்து ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை வெல்லம், நாட்டு சக்கரை எதனாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நீங்கள் ஏலக்காய் தூள் பலாப்பழத்தில் போட்டு அரைக்கல அப்படின்னா இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து வாழையில தேவைப்படுது, நம்ம எடுத்து வச்சுட்டு போய் வாழையிலையை கட் பண்ணிட்டு வந்துடலாங்க. இன்றைக்கி நம்ம பலாப்பழ ரெசிபிக்குன்னே ஒரு சூப்பரான இலை கிடச்சிருக்குங்க. அப்படியே குருத்தலையாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கரெக்டான சைஸில் கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஃபோல்ட் பண்ணி வைக்க ஈஸியாக இருக்கும். நம்ம பலாப்பழமும் அரிசி மாவும் மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை அப்படியே கொஞ்சமாக எடுத்து இலையில அப்படியே தட்டிக்கலாங்க. நீங்கள் நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை தண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாங்க. லைட்டாக தண்ணியில் தொட்டு நம்ம தட்டினோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க, சாஃப்டாகவும் வரும், கையில் ஒட்டாமல். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ அப்படியே கருப்பட்டியும் தேங்காயும் போட்டு மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்டஃபிங் ஆட் பண்ணிக்கலாம். இது தனியாகவும் சாப்பிட்லாங்க, அப்படியே தேங்காய் மிட்டாய் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, வச்சுட்டு அப்படியே இலையை வந்து லைட்டாக ஃபோல்ட் பண்ணிடலாம். பிகினர் கூட ஈஸியாக செஞ்சிடலாங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஓரத்தில் மட்டும் அழுத்தி கொடுத்துக்கலாங்க. இப்போ அப்படியே டபுள் சைடு ஃபோல்ட் பண்ணி நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீமில் தான் வேக வைக்க போகிறோம். கீழே வராத அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாம். நிஜமாகவே செய்யும்போதே பார்த்தீங்கன்னா அந்த பலாப்பழத்தோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக பலாப்பழம் இருக்குது அப்படின்னா ஒன்ஸாவது இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிடுங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. அவ்வளோதாங்க, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அப்படியே ஸ்டீமில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிடலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிரும். நான் இது வந்து செகண்ட் டைம் செய்கிறேங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டைம் இருக்குது, பலாப்பழம் இருக்குது அப்படின்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணிடுங்க. ஸ்டீம் ஆனதுக்கப்புறம் நான் காமிக்கிறேங்க. இது ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மஷ்ரூம் பிரியாணியும் ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ரைஸ் தாங்க. காளான் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட்டிங்லாம் முடிக்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வீட்டும் ரெடி ஆயிடுச்சுங்க. மசாலா ரெடி பண்ணிட்டேன். வெங்காயம் தக்காளிலாம் போட்டு நல்லா வதக்காச்சுங்க. இப்போ காளான் ஆட் பண்ணிக்கலாம். வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணி தாங்க செய்ய போகிறேன். காளான் வேகிறதுக்குள்ளே ஸ்வீட்டை பார்த்துடலாங்க. ஏன்னா அப்படி ஒரு ஸ்மெல், எப்படா ஓப்பன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படியே சுட சுட இருக்குங்க. அப்பா, அப்படியே செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குங்க. சூப்பராக வந்திருக்கு. அப்படியே கட் பண்ணி காமிக்கிற பாருங்கள். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்குங்க. நம்மளால தான் வெயிட் பண்ண முடியல.
உள்ள ஸ்டஃபிங்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் கருப்பட்டி பலாப்பழத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சூப்பரான ஸ்வீட் ரெசிபிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துருங்க. கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவரில் செஞ்சு முடிச்சாச்சுங்க. ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு தாங்க அடுத்த வேலையே. அவ்வளோதாங்க, மசாலா ரெடி ஆயிடுச்சு. ரைஸும் போட்டாச்சுங்க. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழையில் வச்சு அப்படி தம் போட்டுடலாங்க. தேங்காய் பழம் ஆட் பண்ணியாச்சு. தண்ணியும் நல்லா குறைஞ்சிருச்சுங்க. இப்போ அப்படியே வாழையிலையை மேலே வச்சிடலாம். தம் போட ரெடி பண்ணிடலாங்க. இன்றைக்கி அப்படியே சூப்பராக பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் மஷ்ரூம் சாதம் ரெடிங்க. அவ்வளோதாங்க, எடுத்து தம் போட்டுடலாம். ஒரு 20 மினிட்ஸ் இருக்கட்டும். அப்படியே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி நம்ம பலாப்பழம் ஸ்வீட் வித் மஷ்ரூம் சாதம் ரெடிங்க. சாப்பிட்லாம். இன்றைக்கி கிளைமேட் ரொம்ப மாறிடுச்சுங்க. நான் மழை வரலன்னு சொன்னனாலேயே என்னவோ மழை வர மாதிரியே இருக்குங்க. ஆனால் வர மாதிரி தான் இருக்குது, வந்த பாடு இல்லைங்க. அப்படியே ரைஸும் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. இன்றைக்கி அப்படியே சுட சுட பார்த்திங்கன்னா மஷ்ரூம் தேங்காய் பால் சாதம், ஒரு முட்டை, அப்புறம் நம்மளோட எம்மி ஸ்வீட்டுங்க. அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். ஆல்ரெடி 2 காலி ஆயிடுச்சுங்க. ஆனால் நம்ம ஒன்று சாப்பிட்டோம் அப்படின்னாவே நல்லா ஃபில்லிங்காக இருக்க மாதிரி இருக்குது. கட் பண்ணும்போதே பார்க்க சூப்பராக இருக்குங்க. அப்புறம் கொஞ்சமாக தயிருங்க. இப்போ அப்படியே இந்த கிளைமேட்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லஞ்ச் மெனு அப்படின்னு தான் சொல்லணும். வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னா தோட்டம், காயரோட சமையல்னு சூப்பராக முடிஞ்சுதுங்க. கண்டிப்பாக என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த நாளை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான அப்டேட்டோட திரும்பி உங்களை சந்திக்க வரேன். பாய்.